தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்த EOS-09 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவில்லை என்று அதனுடைய இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கின்றார். இது அதாவது PS3 அதனுடைய செயல்பாடுகள் வரை முழுமையாக கண்காணிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பாக அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட இயலவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். டியூரிங் தேர்ட் ஸ்டேஜ் மிஷன் குட் நாட் பி அக்கம்ப்ளிஷ்ட் என்று சொல்லியிருக்கின்றார். மூன்றாவது கட்டத்தில் அதனுடைய பயணம் என்பது சரியான இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை. அதனுடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து சரியான சமிக்கைகள் கிடைக்கவில்லை. அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவில்லை என்று தற்பொழுது தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் அதை அங்கு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இதனை அறிவித்திருக்கின்றார். இப்போ மொத்தமா எத்தனை படிநிலைகளை கொண்டதா இது அமைக்கப்பட்டிருந்து? இப்போ இந்த மூன்றாவது ஸ்டேஜில் ஒரு பின்னடைவு அப்படின்றத எப்படி பார்க்கறது? நிச்சயமாக இது அதாவது புவியிலிருந்து புறப்பட்டதன் பின்பாக ஒவ்வொரு நிலைகளாக அந்த எரிபொருள் பகுதிகள் எரிவது, அதே போல அடுத்த ஸ்டேஜ் அதனுடைய பயணம் என்பது தொடங்கும். இதனை முழுமையாக கண்காணித்து விடுவார்கள். அதாவது RCT என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூஸ்டர்ஸ் தொடக்கம் என்பது -3 வினாடிகளிலிருந்து தொடங்கும். அதன் போல PS1 இக்னிஷன் என்பது அந்த ராக்கெட்டுடைய செயல்பாடுகளில் முதல் என்ஜின் செயல்பாடுகள் என்பது 0.24 கிலோமீட்டர், அதாவது தரை பகுதியிலிருந்து அது புறப்படக்கூடிய அந்த இடத்திலிருந்து அதனுடைய பயணம் என்பது தொடங்கும். அதன் பின்பாக அதாவது PSOM XL 1 6 வரை இரண்டு பகுதிகளாக அதனுடைய எரிபொருள்கள் நிரப்பப்பட்டு அது எரிபொருள்கள் செயல்படுத்தப்பட்டு 46 கிலோமீட்டர் உயரத்திற்கு வரை 92 வினாடிகளில் 46 கிலோமீட்டர் உயரத்திற்கு செல்லக்கூடிய வகையில் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதன் பின்பாக PS1 செப்பரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய முதல் பகுதி, அதாவது தரையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த பகுதி எரிபொருள் முழுமையாக தீர்ந்ததன் பின்பாக அதிலிருந்து அந்த பகுதி என்பது பிரிந்து விடப்படும். அதன் பின்பாக அடுத்த ஸ்டேஜ் என்பது தொடங்கும். இவ்வாறாக 3 பகுதிகள் செயல்பாடு இருக்கும்போது PS3 இக்னிஷன் என்பது 265 வினாடிகளில் 232 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் வரை அந்த PS3 உடைய அந்த ராக்கெட்டுடைய மூன்றாவது பாகம் பிரிந்து அதனுடைய செயல்பாடுகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்பாக அதனுடைய செயல்பாடுகளில் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் அதனுடைய செயல்பாடுகள் அதாவது கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து அதனுடைய தரவுகள் கிடைக்கவில்லை, அது அடுத்த கட்டத்திற்கு PS4 ஸ்டேஜுக்கு செல்லவில்லை என்றும் அதனால் அதனுடைய இந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றும் இஸ்ரோ தலைவர் அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம் பிரபாகரன், இணைப்பிலேயே காத்திருங்க. The vibration of the rocket launch is indeed to the 5, 4, 3, 2, 1, 0. PSLV C61 ராக்கெட் திட்டமானது தோல்வி அடைந்திருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்த PSLV C61 ராக்கெட்டானது மூன்றாவது நிலைக்கு சென்றபோது கட்டுப்பாட்டு அறைக்கு அதனுடைய தரவுகள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ரிசார்ட் 1B செயற்கைக்கோளம் மூலமாக மிக துல்லியமான தரவுகளை இதன் மூலம் பெற முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருந்தது. அடுத்தடுத்த படிநிலைகள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் மூன்றாவது ஸ்டேஜில் அது கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. PSLV C61 ராக்கெட் திட்டமானது தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராக்கெட்டினுடைய மூன்றாவது அடுக்கு பிரிந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராக்கெட்டினுடைய மூன்றாவது அடுக்கு பிரிந்த போது இதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அதனால் அடுத்த நிலையை அடைய முடியவில்லை, இது தோல்வியில் முடிந்துவிட்டது என்று இஸ்ரோ தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவினுடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மிகச்சரியாக திட்டமிட்டபடி 5:59 மணிக்கு இந்த PSLV C61 ராக்கெட்டானது ஏவப்பட்டது. 549 கிலோமீட்டர் தூரத்தில், பூமியிலிருந்து 549 கிலோமீட்டர் தூரத்தில் இது நிலைநிறுத்தப்படும்
அப்படின்னு அதற்கான இந்த திட்டப்பணிகள்லாம் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது தோல்வியில் முடிந்திருக்கிறது PSLV C-61 ராக்கெட் திட்டம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் மீண்டும் இணைகிறார். பிரபாகரன், இப்போ இந்த EOS-09 செயற்கைக்கோள் அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்றது தோல்வியில் முடிந்திருக்கு. இப்போ தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய வேற என்ன புதிய தகவல்? 5:59 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-61 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்ட EOS-09 செயற்கைக்கோள் அதனுடைய இலக்கை அடையவில்லை. அது தோல்வியை தழுவியிருப்பதாக இஸ்ரோ தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரோ சேர்மன் நாராயணன் இதனை கட்டுப்பாட்டு அறையில் அறிவித்திருக்கின்றார். புவியிலிருந்து புறப்பட்டு 493 வினாடிகளில் 443 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த மூன்றாம் கட்ட அந்த PS3 செப்பரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய பகுதி, அதாவது செயற்கைக்கோள் மற்றும் அதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய அது இறுதி பகுதியாகும். அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது PS4 ஸ்டேஜுக்கு சென்றது பின்பாக நேரடியாக செயற்கைக்கோள் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். சுமார் சுற்றுவட்ட பாதைகளில் நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்பாக ஒரு 90 கிலோமீட்டருக்கு முன்பாக PS3 செப்பரேஷன் கடந்து பயணித்துக் கொண்டிருந்த இந்த செயற்கைக்கோள் அதனுடைய இலக்கை அடையவில்லை என்றும் PS4 ஸ்டேஜுக்கு செல்லவில்லை என்றும் இஸ்ரோ தலைவர் அறிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக EOS-09 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்த இயலவில்லை. அது தோல்வியை சந்தித்திருக்கின்றது. இஸ்ரோவுடைய மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த இந்த PSLV ராக்கெட் இன்றைய தினம் தோல்வியை சந்தித்திருப்பது விஞ்ஞானிகளுக்கு ஒரு அதிர்ச்சியும் விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், கடந்த 22 மணி நேரமாக அதனுடைய கவுண்டவுன் செயல்பாடுகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு கட்டங்களாக இருந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய பணி, அதில் ஏதேனும் கசிவுகள் இருக்கின்றன என்பதை முழுமையாக விஞ்ஞானிகள் கட்டுப்பாட்டிலிருந்து கண்காணித்து வந்தார்கள். இருப்பினும் இந்த திட்டம் என்பது தோல்வியில் சென்றிருக்கின்றது. இருப்பினும் இதற்கான காரணங்கள் குறித்து முழுமையாக ஆராயப்பட இருக்கிறது. எந்த இடத்தில், அதாவது மிக குறிப்பாக அதனுடைய மேப் பகுதியை பார்க்கும் பொழுது எந்த வினாடியிலிருந்து அதனுடைய சரியான இலக்கு, அது செல்ல வேண்டிய இலக்கு என்ற ஒன்று இருக்கின்றது. அதிலிருந்து அது மாறுதலாக மற்றொரு பாதையில் செல்கின்றது. அதற்கான காரணங்கள் என்ன, அந்த என்ஜினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கின்றது, அதற்கான எரிபொருள் மற்றும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக முழுமையாக இதற்கு அடுத்ததாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். முதற்கட்டமாக இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்படவில்லை என்று இஸ்ரோ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதனுடைய தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கின்றார். PSLV C-61 ராக்கெட் திட்டமானது தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. பிரபாகரன், மிக முக்கியமாக என்னென்ன தரவுகளை பெறுவதற்காக இந்த EOS-09 செயற்கைக்கோள் அப்படின்றது செலுத்தப்பட்டது பிரபாகரன்? நிச்சயமாக எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்று சொல்லப்படக்கூடிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்பது இந்திய அரசு சார்பில் இஸ்ரோ தரப்பிலிருந்து தங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் வகையாகும். இது ரிசார்ட் 1B என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகை பஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய கட்டமைப்பில் அந்த மாதிரி அதே போல இந்த EOS-09 செயற்கைக்கோள் இருக்கும். ஏற்கனவே பயன்பாடுகளில் ஒரு 4க்கும் மேற்பட்ட EOS செயற்கைக்கோள்கள் ஏற்கனவே விண்ணில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான பல்வேறு தரவுகளை தந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த EOS-09 என்று சொல்லப்படக்கூடிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்பது புவியில் நிலவக்கூடிய தரவுகளை உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு புகைப்படங்கள் மூலமாகவும் தரவுகள் மூலமாகவும் வழங்கக்கூடிய வகையில் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கடல் பகுதி, அதே போல நிலப்பகுதி, மீன் வளம், காடுகள், அதே போல எல்லைப்பகுதி, மிக முக்கியமாக எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய நடமாட்டங்கள், பல்வேறு தரவுகள், அங்கிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகள், அங்கிருக்கக்கூடிய நடமாட்டங்கள், அதே போல பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், மழை நேரங்களில் அந்த பெரு மேக வெடிப்பு என்று சொல்லக்கூடிய கிளவுட் பஸ்ட் ஆகியவற்றிலிருந்து இது போன்று பல்வேறு தரவுகள் புவிக்கு மேலே அதாவது இந்திய நிலப்பரப்பு மற்றும் நிலப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய பகுதியில அனைத்து இடங்களிலும் மிக துல்லியமாக இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், தொலை உணர், அதற்கான உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.